அதாவதுங்க ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கவே கூடாது அவர் தெளிவா சொல்லிட்டாரு. இறங்கினா முழுமையா இறங்கிடுறது. ஒண்ணு ஆத்துல இறங்கணும் இல்ல மணல்ல இறங்கி முடிச்சிட்டு மொத்தமா நான் ஆத்துல இறங்கிறேன்ட்டாரு. நீங்க 8 மாசம் 10 மாசம் 6 மாசம் எத்தனை மாசம்னா இருக்கட்டுங்க, அவர் கொடுத்த வாக்குறுதியில ஸ்டாண்டா நிக்கிறாரா? இல்ல அது வரைக்கும் மக்கள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தாங்கிட்டு இந்த 1000 கோடி ஊழல் வந்து இடி இன்னைக்கு கண்டுபிடிச்ச காரணம் என்ன? ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளான் பண்ணிட்டாங்க. எப்படி டெல்லியில் வந்து ஒரு பிளான் பண்ணி 6 மாதத்துக்கு முன்னாடி டெல்லி முதல்வரை தூக்கி ஜெயிலில் வச்சாங்களோ, அதே மாதிரி இங்கே அமலாக்கத்துறையை கையில் போட்டுக்கிட்டு இவங்க டாஸ்மாகில் ஊழல் ஆகிடுச்சு, 1000 கோடி ஊழல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி புதுசாக இவங்க ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி இன்றைக்கி பண்ணுறாங்க இந்த விஷயத்தை. ஏன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணல? அமலாக்கத்துறையை கையில் போட்டிருக்கீங்க, 1000 கோடி ஊழல் ஏன் நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்கீங்க, கேட்காம இருக்கீங்கன்னு சொல்லி கரெக்டாக தானே கேட்டிருக்காரு. நீங்கள் 2 பேரும் கூட்டான்னு கேட்டவனு ஏன் கோவம் வந்தது? அப்போ உண்மையா? ஒருவேளை உண்மையாக சொல்லிட்டேன்னு கோவம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் தலைவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து உண்மையாக சொன்னதுனால அவர் அண்ணாமலைக்கு டக்குன்னு கோவம் வந்துச்சு. சார் இடி வந்து என்ன துறை, யாரோட கண்ட்ரோலில் இருக்குது எல்லாம் இங்கே எல்லாருக்கும் தெரியும் சார். இங்கே எல்லோரும் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிட்டோம், சரிங்களா? யாரும் வந்து இன்னும் பழைய முன்னால் இருந்த மாதிரி இன்னும் எங்களை பைத்தியக்காரனவே நினச்சினுக்கிற மாதிரி தான் இருக்குது இவங்க பேசுறது. இடி இன்னும் தெளிவாக எங்களுக்கு கொடுக்கல, சந்தேகத்துக்கு உட்பட்டதான் இருக்கு சார். சந்தேகனாலுமே வீடிக்கு தெரியாம அந்த வார்த்தையை போட்டிருக்காங்க. நடிகர்கள் பின்னால் செல்லும் இளைஞர்கள் வந்து விசிகாவுக்கு தேவையில்லை என சொல்லியிருக்கிறார் திருமா. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி பார்க்குறீங்க? விஜய் தளபதி நடிகர்னா உதயநிதி ஸ்டாலின் நடிகர் இல்லையா? அவர் கூட தானே போயிருக்காங்க. அவங்க கட்சியாக கூட்டணி வச்சிருக்குல்ல, கூட்டணி கட்சியாக இருக்குல்ல. டெப்டி சிஎம் வேறு ஆகிட்டார் அவர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு டெப்டி சிஎம் அவர். ஏங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாங்க எம்எல்ஏ ஆகிட்டாரு. அவங்க அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க. என்ன அனுபவம் இருக்குது? நீங்கள் டெப்டி சிஎம் போட்டீங்க, எம்எல்ஏ ஆகிட்டாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்து மக்கள் ஆகிட்டாங்க. நீங்கள் அட்லீஸ்ட் 5 வருஷமாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாதான் ஒருத்தர் வந்து எம்எல்ஏ ஆக முடியும், அமைச்சர் ஆக முடியும், துணை அமைச்சர் ஆக முடியும், முதலமைச்சர் ஆக முடியும். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கித் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணை செயலாளர் திரு கோகுல் கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. மத்திய பாஜக அரசும் மாநில திமுக அரசும் வந்து ஒரு நாடகம் போடுறாங்க, அதாவது மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஆனால் பாஜக வந்து தமிழ்நாடு மாநில அரசுக்கு எதிராக டாஸ்மாக் ஊழலில் வந்து உங்கள் குட்டு வெளிப்பட்டுருச்சு, நிச்சயம் நீங்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பயங்கரமாக போராட ஆரம்பித்தாங்க. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தையும் போய் முற்றுகையிட போராட்டம் நடத்தினாங்க. பல பாஜக தலைவர் கைது செய்யப்பட்டு அவங்க வீட்டு வாசலே வீட்டு காவலில் வைக்கப்பட்டாங்க, சிலர் மண்டபத்திலையும் அடைக்கப்பட்டாங்க. ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. நீங்கள் எதற்கு நாடகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க? நீங்கள் களத்துக்கே வராமல் போராட்டம் நீங்கள் சொல்கிறீங்க, இது ஏன் நீங்கள் முன்னாடி பண்ணல? இந்த 1000 கோடி ஊழல் வந்து இடி இன்னைக்கு கண்டுபிடிச்ச காரணம் என்ன? ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளான் பண்ணிட்டாங்க. எப்படி டெல்லியில் வந்து ஒரு பிளான் பண்ணி 6 மாதத்துக்கு முன்னாடி டெல்லி முதல்வரை தூக்கி ஜெயிலில் வச்சாங்களோ, அதே மாதிரி இங்கே அமலாக்கத்துறையை கையில் போட்டுக்கிட்டு இவங்க டாஸ்மாகில் ஊழல் ஆகிடுச்சு, 1000 கோடி ஊழல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி புதுசாக இவங்க ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி இன்றைக்கி பண்ணுறாங்க இந்த விஷயத்தை. ஏன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணல? இப்போ 2021 சட்டசபை ஆட்சி அமைச்சராங்க. அதுலேருந்து போன வருடத்திற்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அமைச்சர் கைதானார். எதுக்கு கைதானார்? இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா? அப்பயே இருந்திருக்கு. அப்பயே நீங்கள் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அப்பயே இடியை விட்டு நீங்கள் டாஸ்மாக சோதனை பண்ணியிருக்கலாம். எல்லாமே கடைசி நேரம் வரைக்கும் நீங்கள் இழுத்து உங்கள் அரசியல் உள்நோக்கத்துக்காக நீங்கள் வந்து உங்கள் அமலாக்கத்துறையை கையில் வச்சுன்னு வேலை பார்த்துட்ருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க அமலாக்கத்துறையே வந்து அவங்களுக்கு பிஜேபிக்கான வேலை செய்கிற டீமாக தான் வச்சுருக்காங்களோ, ஸோ மக்களுக்காக அவங்க வச்சிடல. இது பிஜேபிக்கு வேலை செய்கிறவங்க டீமாக இருக்குது. ஸோ நேற்று நீங்கள் சொன்னீங்க தமிழக வெற்றி கழகத்துலேருந்து அறிக்கை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அறிக்கையில் வந்து ஏதாவது தவறாக குறிப்பிட்டிருக்காரா, இல்லை ஏதாவது ஆபாசமாக பேசியிருக்காரா? இல்லை, திமுகவை எதிர்த்து கடுமையாக வந்து போராடுறாங்க அவங்க. ஸோ அவங்கள போயிட்டு நீங்கள் வந்து மறைமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டுலாம் விமர்சிக்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்? அதுக்கு தாங்க நான் என்ன கேட்குறோம், இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தீங்க? இவ்வளோ நாள் விட்டீங்க, இன்னும் 1 வருஷத்தில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு, தேர்தல் வரப்போகுதுன்னே நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா இந்த பிரச்சனையை? ஏன்னா அப்போ தான் நம்ம ஆட்சி பிடிச்சிடலாம், பிஜேபி வந்து டெல்லி மாதிரி பிளான் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியை காலி பண்ணி நம்ம வந்து உட்காந்துக்கலான்னு அவங்க நினைக்கிறாங்க. அது நடக்காது. பரவாயில்ல, அவங்க பண்ணுறது ஏதோ டிஎம்கேவை எதிர்த்து பண்ணாலுமே அது வந்து எங்கள் அண்ணனுக்கு தான் நல்லது, தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் அது நல்லதே அமையும்.
இவங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து இவங்க உட்காந்துட முடியாது. இல்ல அவருக்கு நல்லதா அமையணும் அப்படின்னா அவரு களத்துல இறங்கி போராடணும்ல. யாரு? டாஸ்மாக் ஊழல எதிர்த்து போராடணும். இன்னும் பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து களத்துல குரல் கொடுக்கணும்ல. அது எல்லாமே பேசாம அறிக்கை மட்டும் விட்டுட்டு இருந்தா கட்சி நடத்திட முடியுமா? போன ஒரு இன்டர்வியூலயே நான் சொல்லியிருந்தேன், வருவாருங்க. வரத்துக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து களத்துல இறங்கணும், நீங்க பண்ணணும்ன்றீங்க. நானும் சிம்பிளா அவர் சொல்ல பாருங்களேன், அவர் வந்து ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு, அதாவது வாக்குறுதி கொடுத்துருக்காரு. போமா நிறைய கட்சியில வந்து வாக்குறுதி தராங்க, அந்த நிறைவேற்றாம போயிருக்காங்க. ஆனா எங்க தளபதி எப்படின்னா, வாக்குறுதி கொடுத்தா அதை முடிச்சுட்டு நான் வரேன். அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், கடைசியா ஒரு படத்துக்கு நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், அதை முடிச்சுட்டு முழுமையா நான் மக்கள் பணியில இறங்கிடுவேன்றத சொல்லிட்டார். இல்ல அரசியல்வாதி என்பவர் வந்து அனைவருக்குமானவர், அதே சமயம் வந்து அனைத்து நேரமும் வந்து மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர் தான், அவைலபிலிட்டியில் இருக்கக்கூடியவர் தான் அரசியல்வாதி. சரிங்க, இவர் அவைலபிள், இவர் போட்டு தானே இருக்காரு. அறிக்கை விட்டாங்களே, நீங்க நல்லவனா தான் ஏன் கோவம் வரணும், உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம் வந்தது? இல்ல ஒரு தொண்டரே வந்து ஒரு பைக் டிராவல் பண்ணி தலைவா என்னுடைய இதை மனுவை வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் பண்ணி தானே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தள்ளி தானே கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனா வந்து இருக்கு. அவர் நேர்ல பார்த்து எங்க மனு கொடுக்க விடுறாங்க சார்? அப்படி கிடையாது சார், மனு கொடுக்கறதுக்கும் மனு வாங்குறதுக்கும் அவர் வந்து மாட்டணும்னு சொல்லல, அவர் பண்ணாம இல்ல, வாங்கிட்டு தான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு நிபுணர் கீழே விழுந்துட்டாரு, இவரு இறங்கி வண்டி விட்டு இறங்கி போயிட்டு பண்ணலையா, தூக்கி விட்டு ஒன்னா அவளையான்னு கேட்கலையா? இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயத்த வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க அறிக்கை கொடுத்ததுக்கு இருக்கு, தளபதி அறிக்கை கொடுத்தது என்ன இருக்கு? நீங்க இவ்வளவு நாள் விட்டீங்க, அமலாக்கத்துறையை கையில போட்டிருக்கீங்க, 1000 கோடி ஊழல் ஏன் நீங்க எதுவும் பண்ணாம இருக்கீங்க, கேட்காம இருக்கீங்கன்னு சொல்லி கரெக்டா தானே கேட்டிருக்காரு. நீங்க 2 பேரும் கூட்டான்னு கேட்டவனு ஏன் கோவம் வந்தது? அப்போ உண்மையா, ஒருவேளை உண்மையா சொல்லிட்டேன்னு கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் தலைவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து உண்மையா சொன்னதுனால அவர் அண்ணாமலைக்கு டக்குன்னு கோவம் வந்துச்சு. அதனால தான் அவர் எதோ வளர்றாரு. நடிகையின் இடுப்பை கிள்னார், இப்படி நடிக்கிறார், அப்படி நடிக்கிறார், சிகரெட் பிடிக்கிறார், குடிக்கிறார், இதெல்லாம் தேவையா? அவர் ஏதாவது அந்த அறிக்கை கொடுத்தாங்கன்னா அந்த அறிக்கைக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லியிருக்கணும். உங்களுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கோபம்? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க வேண்டும். என்ன மரியாதை கொடுத்து என்ன மரியாதை வாங்க? அவர் என்ன மரியாதை இல்லாமல் அதில் அறிக்கை கொடுத்துருக்காரு, அதில் இவரை மாதிரி பேசியிருக்காரு அறிக்கையில். இப்போ இவர் சொல்கிற மாதிரி இல்லை, ஸ்கூல் பசங்க மாதிரி விஜய் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரெல்லாம் காலத்துக்கிட்ட வந்துட்டு பேசணும் அதன் பிறகு அப்படிங்கிறாரு. இவர் எப்படி பேசுகிறாரோ? இவர் வந்து லண்டனில் போய் அரசியலுக்காக நான் படித்தேன்னு இப்போ போய் படிச்சுட்டு வந்தார். 1 இயர் கிட்டத்தட்ட 1 மந்த்தா 1 இயர் சம்திங் 3 மாதம் போய் படிச்சுட்டு வந்தார் கோர்ஸு. அப்படியா பேசுகிறார்? ஒரு அரசியல் நாகரிகமே இல்லாமல் பேசியிருக்குது. எதுக்குங்க உங்களுக்கு கோவம் வந்தது நேற்று? எங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்குது இதை பார்க்கும்போது, ஒரு உண்மையாக சொல்லிட்டா கோவம் வந்துடும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. உண்மையாக அவர் ஒரு வேளை உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதான் கோவம் அப்படின்ட்டு அவர் கோவப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுருக்காங்க. என்ன வார்த்தைகள் அதெல்லாம்? நீங்களே பார்த்தீங்க இல்லையா, அதில் என்ன வார்த்தைகள் இருக்குது? நடிகையின் இடுப்பை கிள்னாருன்னு ஏன் அவங்க கட்சியில் எந்த நடிகருமே இல்லையா? அவங்க கட்சியில் பாதி பேர் நடிகருங்க தாங்க. ஏன் இன்னைக்கு கட்சியோட எத்தனை போய் இணைஞ்சாரு சரத்குமார், அவரு நடிகர் இல்லையா? இல்லை அவர் அம்பே விடலையா? அவர் எத்தனை அம்பு விட்டுக்கிறாரு? அம்பு வாங்கினவரும் அம்பு விட்டவரும் அங்கே தான் இருக்கிறாங்க, அம்பு வாங்கினவங்களும் அங்கே தான் இருக்காங்க. அவங்களாம் நடிகரா இல்லையா? இல்லை அவங்களாம் அப்படி நடிக்கலையா? அப்புறம் சிகரெட்டு குடிக்கிறத பற்றி போட்டிருந்தார் ஒரு இது மாஸ்டர் படத்தை தான் அவர் சொல்ல வர்றார். மாஸ்டர் படத்தில் தெல்ல தெளிவாக அவர் கதையிலே சொல்லியிருப்பார், ஒருத்தன் குடித்ததுனால எவ்வளோ இழக்கிறான், அவன் திருந்தின அப்புறம் ஒரு இளைஞர் சமுதாயத்தையே அவனால் காப்பாற்ற முடியும். அப்போ ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லது நடக்குன்றது தான் அந்த படத்தோட கான்செப்டே. அதுதான். இதில் என்னங்க பிரச்சனை அவருக்கு? ஏங்க படத்தையே பாருங்கள், அதையாங்க அதை போய் அரசியலில் திணிக்கிறீங்க. அது என்டர்டெயின்மெண்ட், அது வேறு ஜோன். அதை வந்து நீங்கள் ஏன் அரசியல் உள்ள திணிக்கிறீங்க? அது அரசியல் உள்ள வரணும்னு அவசியமே கிடையாதுல்ல. தேவையில்லாமல் அரசியல் உள்ள இழுத்து அதை இழுத்து இதை இழுத்து இவர் இதை நடிக்கிறாரு, இடுப்பை கிள்றாரு, இதெல்லாம் ஒரு பேச்சா? முதல்ல இங்கே என்ன ஏங்க 1000 கோடி ஊழல் நடந்துக்குது, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? முதல்ல அதுக்கு ஸ்டெப் எடுத்து நான் போராட்டம் பண்ணுறேன்னு பண்ணுறீங்க, இதெல்லாம் முன்னாடி பண்ணியிருக்கணுங்க, ஏன் இப்போ பண்ணுறீங்க? இல்லை, அந்த ஒரு முன்னெடுப்பு கூட தாவேக்கா பண்ணல அப்படிங்கிறது தான் மக்களுடைய கேள்வியாக இருக்கு. தாவேக்கா தாங்க அறிக்கை கொடுத்தப்போ தானே ஒரு கோவம் வந்துச்சு. இல்லை, அறிக்கை விட்டா போதுமா? அவங்க பவரில் இருக்காங்க சார். பிஜேபி வந்து ஒரு சென்ட்ரலில் பவரில் இருக்காங்க. அவங்க அமலாக்கத்துறை கையில் வச்சு அவங்களே எதுவும் பண்ண மாட்டாங்களே. ஸ்டேட்ல அவங்க பவர் இல்லையே. ஏன் பண்ண மாட்டாங்க இல்லையே சார்? சென்ட்ரலில் பவர் இதில் அமலாக்கத்துறை யாரோட கண்ட்ரோலில் இருக்குது சார்? சென்ட்ரலோட கண்ட்ரோலில் இருக்குது. அதை தான் ஒரு தளபதி கேட்டிருக்காரு. அதில் ஏதாவது தப்பாக கேட்டிருக்காரா? அமலாக்கத்துறையை கையில் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஒன்றும் பொறுமையாக 1000 கோடி ஊழல் நடந்தது கம்முன்னு இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. அதில் வேறு ஏதாவது தப்பாக கேட்டிருக்காரா? இல்லை. உங்களுக்கு ஏன் கோவம் வந்தது? கப்படம் நாடகம் மாறுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு. இதில் என்ன இருக்குது? உண்மை தானே.
இவ்வளோ நாள் கம்முன்னு விட்டுட்டா இன்னைக்கு புதுசாக வந்து நான் வந்து போராட்டம் பண்ணுறேன், இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன் அப்படின்றாரு. நான் வந்து போலீஸ்காரனை தூங்க விட மாட்டேன். இவர் போலீஸ்காரரா? இவர் எக்ஸ் போலீஸ்மேனா? இவர் எப்படி இவர் அந்த வார்த்தைகள்லாம் பேசுறாருன்னே தெரியல. இல்ல விஜய் வந்து சினிமா ஷூட்டிங் மாதிரி தான் வந்து அரசியல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நடிகர்களுக்கு எப்படிங்க மக்கள் பிரச்சனை பத்தி எல்லாம் வந்து அவ்வளவு டீட்டெயிலா தெரியும், அவங்களுக்குலாம் எதுவுமே தெரியாதுங்க, அவங்க முழுக்க முழுக்க சினிமா மைண்ட்ல தாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அரவக்குறிச்சியில் சார் என்ன பண்ணார் சார்? அண்ணாமலை சார் என்ன பண்ணார் அரவக்குறிச்சியில்? அவர் தேர்தலில் போய் வாக்கு கேட்டார். எப்படி கேட்டாரு? கலா மாஸ்டர் வச்சு ஆட வச்சாரு டான்ஸ்ல. அப்போ அது வந்து சினிமா துறை இல்லையா? ஏன் கலா வந்து அவங்க கட்சியில இருக்கிறாங்க, அப்போ அவங்களாம் சினிமாவில் இல்லையா? பொறுப்புல இருக்காங்க. சரி, அவங்களாம் இப்போ சினிமாவில் இல்லையா? இல்லை அவங்க எப்படி கேட்டாருங்க? அவர் கேட்ட தோரணை எப்படி இருந்தது? ஒரு பாட்டை ஒன்று போட்டுக்கின்னு அந்த அம்மா ஆடிக்கின்னு பொறுப்பில் இருக்கட்டுங்க, நான் வேணான்னு சொல்ல. அப்போ இவர் போய் கேட்க போகிறதுக்கு மட்டும் சினிமா இது கிடையாது. மற்றவங்க வந்து சினிமா பாணியிலே இருக்கிறது, அவர் பேசுறது, நடக்கிறது, செய்யறதெல்லாம் சினிமா பாணி. நீங்கள் பண்ணுறதும் அப்படி தான் இருக்கு எனக்கு. இவர் பண்ணுறது எங்களுக்கு அதோட சிரிப்பாக தெரியுது. சிரிக்கிறோம் நாங்கள் எல்லாரும் அதை பார்த்துட்டு. அரவக்குறிச்சியில் எல்லாருமே பார்த்த வீடியோ தான் நான் பார்த்து சொல்கிறேன். நான் ஒன்றும் புதுசாக ஸ்பெஷலாக நாங்கள் பார்த்து சொல்கிறோம். அவர் என்னங்க பண்ணார்? இவரை சொல்கிறார் இல்லையா, இவர் என்ன பண்ணார்? அதே தான் பண்ணியிருக்காரு. நிறையா சினிமா துறையில் இருக்கவர்கள் தான் வந்து அவங்க கட்சியில் இருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்லுறேன், வெளி மாநிலத்துலேயும் அவங்களோட கட்சி உள்ள இருக்கவங்க நிறையா பேர் வந்து செலிப்ரிட்டிஸ், சினிமா நடிகர்கள் தான் அது உள்ளே இருக்காங்க. கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க கட்சியாக இருந்தாலும் சரி, நிறைய செலிப்ரிட்டிஸ் தான் அவங்க கட்சியில் இருந்து ஆட்சியிலே இப்போ இருக்காங்க. இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணாத விஷயத்த இப்போ நீங்கள் ஏன் பண்ணுறன்றது அதே ஒரு நாடகம் மாதிரி இல்லையா? கங்கானா ரணாவத் கூட அவங்க கட்சியில் எம்பியா இருக்காங்க. அதனால தான் கங்கவா ரணாவத் மட்டும் அவங்க கட்சியில் எம்பியாக தான் இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் தந்திருக்காங்க. அவங்க நடிக்காத படமா? அவங்க நடிக்காத படமா? இல்லை அவங்க வந்து ஆபாசமாக படம் நடிக்கலையா? ஏன்னா அது படங்க. அது அந்த படம் சினிமாவை என்டர்டெயினாக பார்க்காம தூக்கிட்டு வந்து அரசியலில் திணிச்சிக்கிட்டே இருக்காரு நம்மளே. சும்மா தேவையில்லாத இது. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த 1000 கோடி மறந்துடுவாங்க மக்கள். அண்ணாமலை ட்ரால் பண்ணுறது, இதை பற்றி பேசி 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 இந்த 1000 கோடியை மறந்துடுவாங்களா? அதுக்காக தான் இது நடந்திருக்கு. அவர் கோவப்படுறதுக்கான விஷயமே இல்லை. அவர் கேட்டார்னா இவரு ஜென்டலாக ரிமைண்டாக சொல்லிட்டு போயிட்டு அவர் தான் வந்து சொல்றாரு, இடி வந்து முழுமையான தகவலை வெளியிட்டால் முதல் குற்றவாளி வந்து முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. பண்ண சொல்லுங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது ஸ்ட்ராங்கா அப்போசிஷன் பண்றாரு அப்படின்னு தானே அர்த்தமாகுது. பண்ண சொல்லுங்க முதல்ல. சும்மா பண்ணுவோம்னு எதுக்கு சும்மா நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? பண்ணுங்க முதல்ல. அதை தான் கேட்குறாரு. ஏன் பண்ணாமல் 1000 கோடி ஊழல்னு தெரிஞ்சிச்சுல, ஏன் இன்னும் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க? 1000 கோடி ஊழல்னு தெரிஞ்சிச்சுங்க, நீங்கள் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க? அதை தான் கேட்குறாரு. அமலாக்கத்துறையை கையில் வச்சிருக்கீங்க, ஏன் நடவடிக்கை இன்னும் எடுக்காம நாடகம் நடந்திருப்பதா தகவல் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லியிருக்காங்க இடி. இன்னும் வந்து நிரூபணம் பண்ணல, இன்னும் கோர்ட்டு விசாரணை இருக்கு. அதன் பிறகு சிபிஐ வரும், இடியோடைய விசாரணை அதிகாரி உள்ள வருவாங்க. பல விஷயங்கள் இருக்கு சார். இடி வந்து என்ன துறை, யாரோட கண்ட்ரோலில் இருக்குது எல்லாம் இங்கே எல்லாருக்கும் தெரியும் சார். இங்கே எல்லாரும் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? யாரும் வந்து இன்னும் பழைய முன்னால் இருந்த மாதிரி இன்னும் எங்களை பைத்தியக்காரனவே நினச்சினுக்கிற மாதிரி தான் இருக்குது இவங்க பேசுறது. இடி இன்னும் தெளிவாக எங்களுக்கு கொடுக்கல, சந்தேகத்துக்கு உட்பட்டது தான் இருக்கு சார். சந்தேகனாலுமே வீடிக்கு தெரியாம அது இந்த வார்த்தையை போட்டிருக்காங்க. பாஜகவின் மது ஒழிப்பு பிரச்சாரத்தை வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். உங்களுடைய கருத்து என்ன? அவர் அண்ணன் வந்து ஒரு அண்ணன் அதை திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, மற்ற மாநிலத்தில் இதே போல் இருந்தால் நாங்களும் வரவேற்கிறோம் தான் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து தமிழ்நாடு அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணி, உங்கள் ஆட்சி நடக்கிற எல்லா ஸ்டேட்லேயுமே இதே மாதிரி மது ஒழிப்பு போராட்டமோ மது ஒழிப்பு திட்டமோ எதாவது இருந்தால் அதை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் வரவேற்கிறோம் தான் அவர் சொல்கிறார். அதை பற்றியே வந்து அவர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் வந்து அவர் சொன்ன போராட்டத்துக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவார். சிம்பிளாக சொல்லிட்டாரு. அர்த்தம் வேறு மாநிலத்தில் வேறு ஸ்டேட்டில் பிஜேபி ஆட்சி நடக்குது, அது ஆட்சி நடக்கிற ஸ்டேட் எல்லாமே வந்து இதே மாதிரி மது ஒழிப்பு போராட்டம் இதெல்லாம் இருந்ததுன்னா நான் தமிழ்நாட்டிலையும் வரவேற்கிறேன் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிருக்காரு. நடிகர்கள் பின்னால் செல்லும் இளைஞர்கள் வந்து விசிகாவுக்கு தேவையில்லை என சொல்லியிருக்கிறார் திருமா. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி பார்க்குறீங்க? நடிகர்கள் பின்னாடி போக வேணாம்னு சொல்கிறாரு சார். எங்கே போயிருக்காரு? திருமாவண்ணா எங்கே போயிருக்காரு? யாரோட இருக்கார் அவர்? அப்போ இவர் விஜய் தளபதி நடிகர்னா உதயநிதி ஸ்டாலின் நடிகர் இல்லையா? அவர் கூட தானே போயிருக்காங்க. அவங்க கட்சியாக கூட்டணி வச்சிருக்குல்ல, கூட்டணி கட்சியாக இருக்குல்ல. டெப்டி சிஎம் வேற ஆயிட்டார் அவரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு டெப்டி சிஎம் அவரு. ஏங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாங்க எம்எல்ஏ ஆயிருக்காரு. அதன் பிறகுதானே அவங்க அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்காங்க.
என்ன அனுபவம் இருக்குது நீங்கள் டெப்டி சிஎம் போட்டீங்க, எம்எல்ஏ ஆகிட்டாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்து மக்கள் ஆகிட்டாங்க. நீங்கள் அட்லீஸ்ட் 5 வருஷமாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாதான் ஒருத்தர் வந்து எம்எல்ஏ ஆக முடியும், அமைச்சர் ஆக முடியும், துணை முதலமைச்சர் ஆக முடியும், முதலமைச்சர் ஆக முடியும். தேர்ந்தெடுக்கப்படாத டெப்டி சிஎம் தான் சொன்னேன், எம்எல்ஏ நான் சொல்லலை, நபர்னு சொல்லலை. அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். மக்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல வரேன் நான். மக்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத சொல்ல வந்தேன் நான். மக்களுக்கு விருப்பம் எல்லாம் பல இடங்களில் எதிர்ப்புகளை பதிவு பண்ணியிருப்பாங்களே, யாருமே பெருசா எதிர்ப்புலாம் ஒன்றும் பதிவு பண்ணலையே. பதிவு பண்றாங்க சார், வெளியே வர மாட்டேது சார். இங்க நிறைய விஷயங்கள் அவர் தொடர்ந்து மக்களை பார்த்துட்டு தானே இருக்கிறாரு, பிரஸ்ஸை பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. விஜய் மாதிரி வீட்டுல இருக்குல்லையே. அப்போ இவர் கேட்டார் இல்லையா, நடிகர் பின்னாடி போவாத அப்படின்னு சொல்லிட்டு. திருமாவளவன் கேட்டாரு, நடிகர்களுக்கு பின்னாடி போன இளைஞர்கள் எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு சாரே அவங்க கூட தான் போயிருக்காரு. அப்போ அவர் நடிகர் இல்லையா? அவங்களது வந்து சினிமா துறையான குடும்பம் இல்லையா? அவரும் அவங்க தானே போயிருக்காரு. எங்களுக்கு வந்து திருமாவளவன் மேலே வந்து ஒரு மதிப்புக்குரிய ஒரு மதிப்பு உண்டு. ஏன்னா அவர் வந்து அவரோட வாழ்க்கையே வந்து பிற்பற்றோர் மக்களுக்காக இது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மரியாதையினால அவரை வந்து அவரால் முடியல, மேலேருந்து அழுத்தம், அவர் என்ன பேசுறது, அவரால் வந்து ஒரு நிலையான நிலைப்பாட்டுக்குள்ளே வர முடியல. அவருக்கு மேலேருந்து கூட்டணி கட்சிகளோட அழுத்தமாகவும் இருக்கலாம், தலைமையில் இருந்த அழுத்தமாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் அவரால் வந்து ஒரு நிலையான நிலைப்பாட்டுக்குள்ள இவர் சினிமா நடிகர் பின்னாடி போகக்கூடாதுன்னா இவரும் அவங்க கூட தான் போயிருக்காரு. இவரும் சினிமா நடிகர் பின்னாடி தான் போயிருக்காரு. டாஸ்மாக் ஊழலில் ஈடுபட்டுள்ள திருடனை பிடிக்காமல் போலீஸ் வந்து டாஸ்மாக் ஊழலை கண்டித்து போராடும் எங்களை வந்து கைது செய்வது ரொம்ப மோசமான ஒரு செயல் அப்படின்னு கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாரு எச் ராஜா அவர்கள். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி கருதுறீங்க? இது டோட்டலாகவே ட்ராமா மாதிரி தான் சார் எங்களுக்கு தெரியுது. நாங்கள் வெளியேருந்து பார்க்கும்போது, மக்களோட மக்களாக இருந்து பார்க்கும்போது இது ட்ராமா மாதிரி இருக்குது. எதையும் மறைக்கிறதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்து சொன்னாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த 1000 கோடி இப்போ மறைச்சிட்டாங்க. இந்த மாதிரி எப்போ மறைச்சாங்க? அதான் விசாரணையில வந்து இருக்குல்ல சார், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்புறமேல் டேக் ஓவர் பண்ணுவாங்க. யாரெல்லாம் முக்கிய புள்ளிகளோ அவங்க மேல எஃப்ஐஆர் போடுவாங்க. இன்னும் வழக்கு என்ன சொல்லுங்க சார். முதல்ல போடாமே நாங்க போடுவோம் சார். செய்வன்றதுக்கும் செஞ்சுட்டேன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல சார். நான் போடுவேன்னு சொல்லி நீ போட்டுட்டு பேசுங்க. போடாமே பேசின்னு இருக்கிறீங்களே, போடுங்க. முதல்ல போட்டால் தானேங்க அடுத்தது என்னன்னு தெரியும். நான் போடுவேன், நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், வாக்குறுதி மாதிரி வாக்குறுதியே காப்பாற்ற மாட்டேறாங்க. இங்கே பல கட்சிகள் வாக்குறுதி கொடுத்தே காப்பாற்ற மாட்டாங்க. நான் போடுமா, நீ முதல்ல போட்டு அப்புறமா பேசிக்கலாம். போடுறதுக்கு முன்னாடியே வந்து போலீஸர்கள் வந்து போராட்டம் பண்ணுறவங்கள வந்து ஒடுக்குறாங்க, அடிக்கிறாங்க, இதை பண்ணுறாங்க. முதல்ல போடுங்க. நீங்கள் உங்ககிட்ட பவர் இருக்குது. உங்ககிட்ட பவர் இல்லைன்னா இப்போ எங்களை மாதிரி நீங்கள் பேசலாம். பவர் கையில் பவர் வச்சு நீ ஏன் நீங்கள் செய்ய மாட்டீங்க? அதை தான் அவர் கேட்டார். அதான் முழுமையான ஆதாரம் கிடைக்காம வந்து ஒருத்தர் மேலே ஒரு சார்ஜ் பண்ணிட முடியாதுல்ல. சரி, ஆதாரத்தை தேடுங்க. ஆதாரத்தை தேடாமல் நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறேன், நாங்கள் அதை பண்ணுறோம், அமலாக்கத்துறையை வச்சு நீங்கள் ஒன்றும் ப்ரெஷர் கொடுங்க. உங்ககிட்ட ஆட்சி இருக்குது, நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து ஆதாரத்தை தேடுங்க. அதை விட்டு போராட்ட காலத்தில் போலீஸார் எங்களை உடக்கிறார்கள், தப்பு பண்ணவங்களை காப்பாற்றுறாரு. போலீஸ் அவங்க வந்து இவங்க பண்ண தப்பை ஆக்சுவலாக மறைக்கிறதுக்காக இவ்வளோ நாள் விட்டுட்டு இன்னைக்கு வந்து இதை நடிக்கிறது மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டதே வந்து பார்த்தீங்கன்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிங்கிறதுல வந்து குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலை. கிட்டத்தட்ட திமுகவின் பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஒரு அட்டாக் கொடுத்துருக்கிறார். திமுகவோட பி டீமாக இருந்தால் வந்து திமுகவை எதிர்த்து பேச மாட்டார். அண்ணாமலை இது வரைக்கும் அதிமுகவை எதுவுமே எதிர்த்து பேசினதே இல்லையா? அவ்வளோவா பேசினேன். திமுகவை பேசுகிற மாதிரி அதிமுகவை பேசுறது இல்லை. ரீசன் என்ன? கூட்டணி வச்சுக்கலாம், எப்பயாவது வச்சுக்கலாம். ஆல்ரெடி இருந்தாங்க கூட்டணியில், இப்போ பிரிஞ்சுட்டாங்க. திரும்ப எப்போ வேணால் சேரலாம், சொல்ல முடியாது. வரப்போகிற தேர்தலில் கூட அவங்க கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம அதை சொல்ல முடியாது. அதனால் அவர் பேசுறது இல்லை இல்லையா? ஸோ அப்படி ஒரு பி டீமாக இருந்தால் ஒரு பேசுறதுக்குன்னு அவசியமே கிடையாதுல்ல. இப்போ ஒரு பிஜேபியோட கான்செப்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து விஜயை பேச நம்ம வளர்ந்துருவோம், தமிழக வெற்றி கழகத்தை வந்து எப்படியாவது முடக்கணும் அப்படின்ற கான்செப்டில் வச்சு தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. மக்களோட நல்லதுக்காக அவங்க எதுவுமே இது வரைக்கும் பேசல. தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணும், தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி எப்படியாவது பிடிக்கணுன்றதுக்காக அவங்க எல்லா வேலையும் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க பண்ணுற எல்லா வேலையுமே தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் வளருது, வேறு எந்த கட்சியுமே வளருது. இவங்க பண்ணுற அந்த 1000 கோடி ஊழல், அந்த 1000 கோடி ஊழல் ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டாலும் சந்தோஷம்தான். நாங்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவோம். ஏன்னா எங்களுக்கு தான் ஆட்சி வரும். ஆல்ரெடி நாங்கள் தான்றது கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட வேலை செய்யும். 10 மாதம் தாங்க இருக்குது, அதுக்குள்ளே எப்படிங்க கன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்கிறீங்க? இருக்கும் சார், அதெல்லாம் 10 மாதம் என்ன சார்? வருவார் சார், வெளியே வருவார். நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க.
எங்களோட அரசியல் வியூகம் எப்படி இருக்குன்றது வந்து தளபதி சொன்ன மாதிரி தான் அப்படி தான் பிரசாந்த் ஈவன் பிரசாந்த் கிஷோரே சொல்லியிருக்கு எங்களுக்கு விஜய்க்கு வந்து அரசியல் வியூகமே வேணாம், அவரே தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு அப்படின்னு அவரே தான் நாங்கள் சொல்லியிருக்காரு. பிரசாந்த் கிஷோரே சொல்லியிருக்காரு. அவர் தான் அப்படி சொன்ன பிரசாந்த் கிஷோரே அவருடைய சொந்த மாநிலமான பீகார்ல வந்து 4 சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியில் மட்டும் தான் டெபாசிட் வாங்கினார், 3 தொகுதியில் 2021 பிரசாந்த் கிஷோர் யாருக்கு சார் வேலை செஞ்சார்? திமுக ஆட்சி பிடிச்சி கொடுத்தாரா இல்லையா சார்? எப்படி பிடிச்சி கொடுத்தாரு சரிங்களா? போர்டு மேட்டர்லேயே அவர் பிடிச்சி கொடுத்துட்டார் சார். அதாவது தேர்தலோட இதில் வந்து பப்ளிக் பிளேஸில் வந்து போர்டு வைக்க முடியாது, ப்ரைவேட் பிளேஸில் யார் வேணால் வச்சுக்கலாம். அதாவது எலெக்ஷன் டைம்லேயும் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, இதுவே வந்து அவர் பிகே தாங்க கொடுத்தாரு. அவங்க ஆட்சி அவங்க ஊரு அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்ற ஒரு ஐடியாக்கள் வந்து தேர்தலுக்கு சில யுக்திகளில் வேணா உதவுமே தவிர டைரக்டா மக்களோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா களத்துல வந்து அரசியல்வாதிகள் மக்களா தொடர்புல வந்து இருக்கணும். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுல வருவாரு சார். அவர் மக்களா வரத்துக்காக தானே சொல்றாரு. அவர் வரும்போது பாதி கமிட்மெண்ட் வச்சு கூடாதுல்ல. இப்போ ஒரு விஜய் முன்கூட்டியே தவிர்த்துக்கலாமே, நான் கட்சி தொடங்கிட்டேன், எனக்கு படமாவது ஒன்றும் வேணாம், நான் வந்து என்ன சம்பளத்தால தூக்கி போட்டு எனக்கு இந்த படம் தான் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டோட வெளியே வந்திருக்கலாமே. வார்த்தையை சொல்லிட்டு அப்புறம் அந்த வார்த்தையை அவர் காப்பாத்துற ஸ்டாண்ட்ல நிக்கிறார் சார். இதே வந்து நம்ம அதாவதுங்க ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கவே கூடாது. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, இறங்கணும் முழுமையா இறங்கிடுறது, ஒண்ணு ஆத்துல இறங்கணும் இல்ல மணல்ல இறங்கி முடிச்சிட்டு மொத்தமா நான் ஆத்துல இறங்கிடுறேன்ட்டாரு. நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதை யாருமே நோட் பண்ண மாட்டீங்களே. அவர் என்ன சொன்னாரு, நான் மக்கள் பணியில் வந்த அப்புறம் நான் நடிக்க போக மாட்டேன்னு சொல்லியிருக்கு. அவர் இன்னும் நடிப்பை முடிக்கல. ஒரு படத்துக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன், அந்த படத்தோட வேலைகளை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். நீங்கள் 8 மாதம் 10 மாதம் 6 மாதம் எத்தனை மாதம்னா இருக்கட்டுங்க, அவர் கொடுத்த வாக்குறுதியில் ஸ்டாண்டாக நிற்கிறாரா? அது வரைக்கும் மக்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாங்கிட்டு இல்லையா எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்குறாரு சார். அவர் எந்த பிரச்சனைக்கு வந்து அவர் வந்து குரல் கொடுக்காம சார், இப்போ நீங்கள் சொன்ன தளபதி அறிக்கை விட்டதுனால தானே இன்னைக்கு இவ்வளோ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. 1000 கோடி ஊழல் வந்து இன்னைக்கு இவ்வளோ ட்ரெண்டிங்காக போகிறது யாருக்காக? தளபதிக்காகயா? அவர் விட்ட மக்கள் பிரச்சனையை அவர் தெரிஞ்சதுனால தான் அவர் அந்த விட்ட அறிக்கைக்கே இவ்வளோ. அப்போ அவர் நேரில் வந்தால் எவ்வளோ பிரச்சனை ஆகும் பாருங்க. அவர் விட்ட அறிக்கைக்கே இவர் இவ்வளோ கோவப்படுறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் கோவப்படுற ரீசன் வந்து நான் சொல்லிட்டேன். உண்மையாக சில பேருக்கு சொன்னால் கோவம் வந்துடும். அவரோட வீடியோலாம் கோவப்படுற வீடியோலாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது எனக்கு. உண்மையை உடைச்சிட்டாங்க, அதனால நம்மளுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு எனக்கு என்னமோ அப்படி ஃபீல் ஆகுது சார். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் வந்து அவர் விஜயனா வருவார், அரசியல் உள்ள வர்றதுக்கான நேரம் வந்துவிட்டது, வருவார், சீக்கிரமாக வந்துடுவார். மின்சார வாரியத்தில் 96% வருவாய் அதிகரித்தும் கூட, ஆனால் 6980 கோடி ரூபாய் கிட்ட வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா அப்படிங்கிறது கேள்வி எழுப்பியிருக்காரு பாமக தலைவர் அன்புமணி அவர்கள். உங்களுடைய பதில் என்ன சார்? இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டு பில் வந்து எல்லா இடத்துலையுமே விலைவாசியை அதிகரிச்சிட்டாங்க. கரண்ட்டோட பில், அதாவது நம்ம எப்படி சொல்கிறது, கடைகளுக்கு தனியாக வந்து பில் போடுறாங்க, வீடுகளுக்கு தனியாக போடுறாங்க, கமர்ஷியல் கன்சியூமர் அப்படி பிரித்து போடுறாங்க. அது விலை ஏற்றியும் இவங்களுக்கு வந்து நஷ்டத்தில் போகுது, அதாவது இழப்பீட்டில் போகுது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் 56,000 கோடிக்கு வந்து மின் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு சார். அதில் வந்து 56,639 கோடிக்கு வந்து மின் உற்பத்திகள் ஆகிட்டுருக்கு. அதில் 21,000 கோடி வந்து தமிழ்நாட்டில் இருந்து ஆகுது. ஸோ இவ்வளோ இருக்கும்போது 60,000 கோடிக்கு இழப்பீடு ஏற்படுன்றது வந்து இது ஊழல் தான். இது வந்து இதையும் அமலாக்கத்துறையை தான் வெளியேற்றிட்டு வரணும். இதையும் வந்து இப்போ அவர் அறிக்கை விட்டுருக்காரு. ஏன் இந்த அறிக்கை அவங்க பெருசாக பேசலை? அன்புமணி அவர் அண்ணன் வந்து கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி மின்சார இதில் இழப்பீடு நடந்திருக்கு, அதுக்கு அறிக்கைன்னு ஒரு அறிக்கை விட்டுரு. ஏன் அந்த அறிக்கை யாருமே ரியாக்டே ஆகலை? எந்த ஒரு, நான் வந்து அண்ணாமலையை சொல்லலை, எந்த ஒரு கட்சிக்காரர்களும் இல்லை ஒரு மந்திரியுமே ஒரு எம்எல்ஏ கூட யாருக்குமே அதுக்கு ரியாக்டே ஆகலை. ரீசன்? ஸோ இதுவுமே அமலாக்கத்துறை தான் வந்து பார்த்து சரி பண்ணுற நிலைமையில் இருக்குது. ஆனால் அது தாவேக்கு ஆட்சி அமைத்தால் வந்து ஊழல்வாதிகளை சும்மா விட மாட்டார் விஜய். மாட்டார் சார், ஊழலே நடக்காது சார். நடந்தால் தானே சும்மா விட மாட்டார். அண்ணா தளபதி ஆட்சிக்கு வந்த அப்புறம் ஊழல் இருக்காது சார். ஊழலற்ற அரசியலை மட்டும்தான், அரசியல் ஆட்சியை மட்டும்தான் அவர் தருவார். ஊழலற்ற அரசியல் ஆட்சியை மட்டும்தான் அவர் தருவார். வேற எந்த ஒரு சினிமாவில் பிளாக் டிக்கெட்லாம் வந்து புழங்குது. உச்ச நட்சத்திரமா இருக்கிறாரு, இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துல வந்து விஜய் சார் இருக்கிறாரு. அதை வந்து தன்னுடைய சொந்த துறையில வந்து ஒழிச்சு கட்டி இருக்கலாமே. பிளாக் டிக்கெட் எப்படி பிளாக் டிக்கெட் சார், இங்கே பாருங்களேன், அது வந்து அவரு வந்து பிளாக் டிக்கெட் கொடுத்து வாங்காதீங்கன்னு ரசிகர்களுக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு.
இந்த மாதிரி பிளாக் டிக்கெட் ஒரு ப்ராப்ளம் நடந்ததில்ல, அப்பயே நான் இதை சொன்னார், கள்ள டிக்கெட் வாங்கி படம் பார்க்காதீங்க, எல்லாரும் தேட்டரில் போய் வாங்குங்க. அதுக்கப்புறமா தான் ஆன்லைன் டிக்கெட்டிங்கே வந்தது. இந்த ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் எல்லாமே வந்து அதுக்கப்புறமா வந்தது தான். ஸோ அவர் ஆல்ரெடி அது ஒரு ஐடியா கொடுத்துட்டார் சார். அப்போது வந்து ஒரு சினிமா நடிகராக இருந்தார் சார். ஒரு பவர் இல்லை, ஒரு இது இப்போ மக்களுக்காக அவர் சேவை தொடங்க வந்திருக்கேன், ஆட்சி பிடிப்பேன்னு சொல்லி ஒரு கட்சி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இனிமேல் வர காலத்தில் அவர் ஆட்சிக்கு வந்த அப்புறம் கண்டிப்பாக ஊழல்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை சார். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். தேங்க்யூ.